Hi friends, welcome to Chris 2021 Live to the Way. நாம் ஆல்ரெடி பேக்கல் ஃபார்ட் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பேக்கல் கடற்கரை பற்றி தாங்க நம்ம இப்போ இதில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கடற்கரையோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடற்கரையோட வியூ பாயிண்ட் தாங்க நம்ம அந்த பேக்கல் ஃபார்ட்டில் நின்று பார்க்கும்போது தெரிகிறதே. பேக்கல் கோட்டை மேலே ஏறி நின்று எந்த பக்கம் நின்று பார்த்தாலுமே அவ்வளவு சூப்பராக காட்சி அளிக்கக்கூடிய கடற்கரை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை தான். இந்த கடற்கரையோட வியூ பாயிண்ட் தாங்க நாம் அங்கே இருந்து பார்த்தது. இப்போ நாம் இந்த கடற்கரையோர நின்று பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்பீரமாக இருக்கக்கூடிய அந்த கோட்டையோட வியூ பாயிண்ட் நாம் இங்கேருந்து பார்க்கலாம். பேக்கல் கோட்டைக்கு நாம் எப்படி ஒரு சுற்றுலா பயணியோ அதே மாதிரி தாங்க இந்த கடற்கரைக்கும் ஒரு சுற்றுலா பயணி அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கும் நாம் ஃபீஸ் என்ட்ரு பண்ணி தான் அந்த கோட்டையை பார்க்குறதுக்காக உள்ளவே அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த கடற்கரையை பார்க்குறதுக்காகவும் கண்டிப்பாக 2 வீலராக இருந்தாலும் சரி 4 வீலராக இருந்தாலும் சரி நமக்கும் டிக்கெட் எடுத்துக்கிட்டு தான் உள்ளே என்டர் பண்ணணும். ஒரு விஷயம் மட்டும்தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கன்னியாகுமரியிலலாம் பார்த்தீங்கன்னா சும்மா போய் கடற்கரையில் போய் என்ஜாய் பண்ணிக்கிட்டு வர்றது. பட் இங்கே இந்த பீச்சுக்கு கூட காசு கொடுத்தா உள்ளே போனோம் அப்படிங்கிறது மாதிரி லைட்டாக இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்க் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே உட்காந்துருந்து ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. கடலில் கூட ரொம்ப அலை இல்லை, எல்லாருமே நிதானமாக ரொம்பவே ஹாப்பியாக இதில் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. மணல் கூட ரொம்பவே பரபர அப்படின்னுட்டு இல்லாமல் ரொம்பவே அமைதியாக இந்த கடற்கரை இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு எல்லாமே இதில் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த கடற்கரை ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு பிளேஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே இருந்து அந்த பேக்கல் கோட்டையை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பீச்சில் அப்படியே அமைதியாக உட்காந்துருந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான பிளேஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே கூட ரொம்பவே நீட்டாக வச்சுருந்தாங்க. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறத இல்லாமல் கசகச அப்படின்ட்டு இல்லாமல் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. உள்ள குழந்தைங்களுக்கான பார்க் ஃபெசிலிட்டி இருந்துச்சு. பட் அதுக்கு நம்ம ஃபீஸ் என்ட்ரு பண்ணி தான் போகணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நாம் ஆல்ரெடி எடுத்த டிக்கெட் வச்சே நாம் அந்த பார்க் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய விளையாட்டுகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. பட் அதுக்கு காசு கொடுத்து தான், அதாவது டிக்கெட் நம்ம பே பண்ணி தான் போகிறது மாதிரி இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியான டைமில் போனதுனால சீக்கிரமாக ஒரு 4 o'clock அந்த டைமில் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பட் அந்த 4:30க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஈவினிங் பார்க்குறதுக்கு இந்த பீச் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்ட்டு தாங்க நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது சாப்பாட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த தொங்கு பாலம் மாதிரி, அதாவது தண்ணியில் மிதக்கக்கூடிய இந்த பாலம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இது நம்ம அந்த கோட்டையில் இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பாம்பு அப்படி நெளிஞ்சு போகிறது மாதிரியான ஒரு சிம்டம்ல இருந்தது. இது என்னடா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இங்கே வரும்போது தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிதக்கிற பாலம். ஸோ இதுக்கு கூட பே பண்ணி தான் போகிறது மாதிரி இருந்துச்சு. இது அந்த டைனிங் டேபிள், அதாவது அந்தரத்தில் தொங்கிட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறத அப்போ தான் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நைட்டு இந்த டெக்கரேஷன் பார்க்குறதுக்கு இந்த வியூ பாயிண்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த பீச்சுக்கு நீங்கள் போயிட்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் போய் பாருங்கள். ஃபார்ட்லேருந்து நியர்லி ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் தாங்க இருக்குது. இதுவும் ஒரு சூப்பரான ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்ட்டு சொல்லலாம். தேங்க்யூ.